இப்போதைக்கு நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நான் 2 விதமா ஃப்ளீட்ஸ் வந்து வச்சிருக்கேன். ஸோ எப்படின்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இன்ச் அளவு விட்டுட்டு நான் வந்து பெருசு பெருசா இங்க வந்து ஃப்ளீட் வராம, அப்படியே ஒரு 4 இன்ச் அளவுக்கு அப்படியே விட்டுட்டு ஃப்ளாட்டா இதுக்குள்ள வந்து தள்ளிட்டு ஃப்ளீட்ஸ் வச்சிருக்கேன். அது வந்து அவ்வளவா லுக் தெரியல. இன்னொரு கிளாத்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்லயே சின்னதா ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு, உள்ள வந்து நெறைய கிளாத் வந்து உள்ள தள்ளியிருக்கேன். ஸோ அந்த மாரி தள்ளிட்டு ஃப்ளீட்ஸ் வச்சிருக்கேன். இது ரொம்பவே நல்லா இருக்கு ஃபினிஷிங் லுக்ல. ஆனா ஃப்ளீட்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து எவ்வளோ தான் கால்குலேட் பண்ணாலும், நம்ம கால்குலேட் பண்ற கிளாத் மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும். சரிங்களா? கால்குலேட் பண்ணிட்டு ஒரு ஃப்ளீட்டுக்கு எவ்வளோ கிளாத் வேணும் அப்படின்னு கால்குலேட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கிளாத் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நெறைய கிளாத் இருக்கிறதுல எவ்வளோ நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கணும், எவ்வளோக்குள்ள வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கணும் அப்படின்றது நம்ம வந்து பார்த்தோம். சரிங்களா? எவ்வளோ இப்போ 6 இன்ச்சஸ்க்குள்ள நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஒரு கிளாத் வந்து 6 இன்ச்சஸ்க்குள்ள வச்சோம் இந்த இந்த மெத்தட்ல. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து ஒரு 6 இன்ச்சஸ்ல ஒரு ஃப்ளீட். அந்த மாரி 1, 2, 3, 4, 5, 6 இந்த மாரி வச்சோம். ஆனா இதுல அப்படி கிடையாது. நான் வந்து ரஃப்பா எதுவுமே கால்குலேட் பண்ணாம நான் அப்படியே வந்து எடுத்திருக்கேன். 2ல இதுதான் நல்லா இருக்கு.